ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுபோல் நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நாம் இந்த பதிவில் மட்டக்களப்பு அரிசி மாப்புட்டும் மாசி சம்பலும் எப்படி செய்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. தேவையான அளவு உப்பு எடுத்து நகைச்சூட்டளவு சுடு தண்ணீர் சேர்த்து கொள்ளுங்கள். நான் இங்கே 300 கிராம் அரிசி மா எடுத்துருக்கேன். 6 குழல் புட்டு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு அதை விட அதிகமாக தேவை அப்படின்னு சொன்னால் இதில் டபுள் மடங்கு நீங்கள் ரேஷியோ எடுத்துக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்து மாவை உதிர்த்தி கொள்ளுங்கள். ஸோ இந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக பிரட்டி கொள்ளுங்கள். ரொம்ப கூட தண்ணி ஊற்றுனீங்கன்னு சொன்னால் அந்த மாவு குழையில் இடியப்பத்துக்கு தயாராகிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மாவு தண்ணியை உறிஞ்ச ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மா பிரட்டும் போது உங்களுக்கு இந்த புட்டு மா பெரிய சைஸ் உருண்டையாக கிடைக்காது. நீங்கள் பேணி ஒன்று வச்சு அல்லது ஒரு டம்ளர் வச்சு நீங்கள் கொத்தணுன்ற அவசியமும் கிடையாது. டைம் புட்டு பிரட்டுறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கவும் தேவையில்லை. குயிக்காக நீங்கள் 10 நிமிஷத்துலேயே புட்டு மா தயார் பண்ணிடலாம். மாவை நீங்கள் இந்த மாதிரி பிரட்டும் போது ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அதை கொஞ்சம் கொழுக்கட்டை மாதிரி இறுக்கி பிடிச்சி பாருங்கள். அப்படி நீங்கள் பிடிக்கும்போது அந்த மா கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னு சொன்னால், உதிராமலுக்கு கெட்டியாக இருந்ததுன்னு சொன்னால் பதம் சரியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இறுக்கி பிடிச்சி பாருங்கள். நிறைய பேருக்கு பதம் சரியாக வரதில்லை. அதனால் கூடவா தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் டம்ளர் வச்சு கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா கூட தண்ணி ஊற்றினா அது புட்டு ஒன்று சேர்ந்து கட்டி கட்டி நிறைய வந்துடும். அப்போ நமக்கு ஏதாவது ஒன்று வச்சு நம்ம கொத்திய சின்ன சின்ன பீஸாக எடுத்தால் தான் அந்த புட்டு உடைஞ்சி சரியாக வரும். நமக்கு இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு டம்ளர் வச்சு கொத்த வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் வடிவாக ஈஸியாக உங்களுடைய புட்டை செய்யலாம். பதம் சரியாக இருந்தால் புட்டு நல்லா டேஸ்ட்டாக அவிஞ்சு வரும். மாவை பிரட்டினதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ கொஞ்சம் சேருங்க. தேங்காய் பூ சேர்த்து நீங்கள் புட்டை பிரட்டி அவிக்கும் போது அதனுடைய வாசமும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். என்கிட்ட இந்த அலுமினியம் புட்டுக்குழல் தான் இருக்குது. சிலவங்கள்ட்ட மூங்கில் புட்டுக்குழல் இருக்கும். மூங்கில் புட்டுக்குழல் வச்சுருக்கிறவங்க இன்னும் உங்களுடைய புட்டு சூப்பராக டேஸ்ட்டாக வரும். பட் அது கிடைக்காதவங்க பரவாயில்ல, இந்த அலுமினியம் புட்டுக்குழலே யூஸ் பண்ணி கொள்ளலாம். என்ன மாதிரி புட்டுக்குள்ளலில் அடியில் சில்லை போட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா புட்டு கீழே விழுந்துடாமலுக்கு இருக்கிறது தான் நம்ம தேங்காய் பூ கொஞ்சமாக போட்டுக்கொள்கிறோம். சிலவங்க புட்டு செய்யும்போது இடையில தேங்காய் பூ வர மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம புட்டு மாவோடய சேர்த்து தேங்காய் பூ சேர்த்துருக்கிற காரணத்தினால இடையில புட்டு அந்த தேங்காய் பூ வர்ற மாதிரிக்கு தேவையில்லை. அப்படி இல்லை உங்களுக்கு இடையில தேங்காய் பூ வர்ற மாதிரிக்கு தேவைன்னாலும் கூடி நீங்கள் அந்த மாதிரி தேங்காய் பூ இடையில போட்டுக்கொள்ளலாம். ஸோ அலுமினியம் புட்டுக்குழல் ரொம்பவே சின்னதுன்றதுனால இடையில தேங்காய் பூ போட்டோம்னு சொன்னால் நமக்கு புட்டு கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் நான் தேங்காய் பூ இடையில சேர்க்கலை. நல்லா கொதிக்கிற தண்ணிக்கு மேலே நீங்கள் இந்த புட்டை வச்சிங்கன்னா 2ல் இருந்து 3 நிமிஷத்துக்குள்ளே புட்டு நல்லாவே வேகிடும். பாருங்கள், புட்டு மேல் மூடிக்கு மேலால் ஆவி வரும் பொழுது உங்களுக்கு புட்டு அவிஞ்சதாக அர்த்தம். நீங்கள் இன்னும் ஒருக்கா கன்ஃபார்ம் பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் அந்த மூடியை திறந்துட்டு கொஞ்சம் கையால் தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை பம்ப் பண்ணி வந்ததுன்னு சொன்னால் புட்டு அவிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புட்டு அவிச்சு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான மாசி சம்பல் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் கிடைக்காதனால நான் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ பெரிய வெங்காயம் 2 சைஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம்னு சொன்னால் ஒரு 10 வெங்காயம் எடுத்திங்கன்னா தாராளமாக இருக்கும். கருவேப்பிலை, வெள்ளைப்பூடு, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு, ஒரு தக்காளி பழம், காய்ந்த மிளகாய், ஒரு 10 காய்ந்த மிளகாய் கூட உரைப்புக்கு தேவையான மாதிரி. உரைப்பு ரொம்ப அதிகமாக தேவைன்னு சொன்னால் காய்ந்த மிளகாய் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு 10 அல்லது 8 காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி முதல் வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிடுங்க. ஸோ வெங்காயம் கொஞ்சம் வதங்கும் பொழுதே அதோட நீங்கள் வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்ளுங்கள். வெள்ளைப்பூடு, இந்த வெள்ளைப்பூட்டையும் சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடுங்க. உடனே தனித்தனியாக வதக்குனாலும் ஓகே தான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கப்பில் நீங்கள் வதக்குனாலும் ஓகே தான். வெள்ளைப்பூடு வதங்கும் போதே இஞ்சி துண்டையும் சேர்த்து வதக்கிடுங்க.
இந்த மூண்டும் சேர்ந்து வதங்கும் பொழுது நீங்கள் வெட்டி வச்சுருந்த தக்காளி பழத்தையும் இதனோட சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள். தக்காளி பழத்தினுடைய தோல் வதங்கி கொஞ்சம் கொல கொலண்டு வந்தால் போதுமானது. தக்காளி பழம் வதங்கி வரும்போது நீங்கள் இதனோட கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கி கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே நீங்கள் கருவேப்பிலை சேர்த்தா கருவேப்பிலையுடைய இலை ரொம்பவே கருகிரும். அதனால நீங்கள் கடைசியாக இறக்குற கட்டம் வந்த உடனே நீங்கள் கருவேப்பிலையை போட்டு வதக்கினீங்கன்னா கருவேப்பிலையும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வந்துடும். இந்த 5 பொருட்களையும் நல்லாவே வதக்கி வேறையாக எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. கடைசியாக தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்ந்த மிளகாயை நம்ம வதக்க போகிறோம். காய்ந்த மிளகாயை வதக்கும் போது அந்த ரெட் கலர்லேருந்து லைட் ப்ரௌன் கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு எடுத்துக்கொள்ளுங்க. ப்ரௌன் கலராக மாறும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் காய்ந்த மிளகாய். அப்போ இடிக்கும் போதும் உங்களுக்கு தூள் தூளாக உடைஞ்சி வரும். காய்ந்த மிளகாய் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிளகாய் துண்டுகளை கூட நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். கிரைண்டர் கப்பில் போட்டு நீங்கள் இந்த சம்பல் செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக வராது, சட்னி மாதிரி வந்துடும். ஸோ அதனால் நம்ம உரல் ஒன்றில் வச்சு அதை இடித்து சம்பல் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாசி எடுத்துக்கொள்ளுங்க. மாசி எடுத்து துண்டு துண்டு மாசிகள் கிடைச்சதுன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பவுடர் ஆகிற மாதிரி நல்லா இடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவு சின்ன சீரகத்தையும் சேர்த்து அந்த மாசியோடு சேர்த்து நல்லா பவுடராக்கி கொள்ளுங்க. சின்ன சீரகம் சேர்க்கும் போது நமக்கு செமியா குணங்கள் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால் நமக்கு அதெல்லாம் கிளியர் ஆயிடும். இப்போ அதன் கூட உப்பும் சேர்த்து நல்லாவே இடிச்சுக்கொள்ளுங்க. உப்பு மாசி சின்ன சீரகம்லாம் இடிச்சதுக்கப்புறம் அதனோட இந்த நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த பொரிச்சு வச்சுருந்த காஞ்ச மிளகாயும் சேர்த்து இடிச்சுக்கொள்ளுங்க. இந்த 3 தான் நமக்கு இடிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டிய பொருட்கள். மற்றது எல்லாமே நல்லா குயிக்காகவே இடிபட்டுரும். ஸோ அதனால் இந்த 3ஐயும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக இடிச்சுக்கொள்ளுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருந்த அதாவது வதக்கி வச்சுருந்த இந்த திங்ஸ் எல்லாம் போட்டு அதனோட சேர்த்து நல்லாவே இடிச்சுக்கொள்ளுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு இடிச்சுக்கொள்ளுங்க. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக நீங்கள் இடித்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து நல்லா இடிச்சுக்கொள்ளுங்க. தேங்காய் பூ சேர்த்து நல்லா இடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதன் கூட ஒரு 1/4 மூடி அளவு தேசிக்காயினுடைய புளி சேர்த்துக்கொள்ளுங்க. உங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி அது 1/4 மூடியாகவும் இருக்கலாம். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்களான்னு சொன்னால் 1/2 மூடியாக கூடி இருக்கலாம். தேசிக்காய் கிடைக்கல அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு பழப்புளி கூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அல்லது லெமன் கூடி நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் படும். கூடுதலாக நம்ம இதுக்கு தேசிக்காய் தான் சேர்க்குறது. தேசிக்காய் கிடைக்கலன்னு சொன்னால் இந்த 2 ஆப்ஷனில் நீங்கள் எதை கூடியாவது யூஸ் பண்ணி கொள்ளலாம். கடைசியில் உப்பு கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பாருங்கள். உப்பு காணாட்டி நீங்கள் உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. எனக்கு உப்பு காணாமல் இருந்தது, ஸோ நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொண்டேன். அதுக்கப்புறம் சுட சுட புட்டோட இந்த மாசி சம்பலை வச்சு பரிமாறினீங்கன்னு சொன்னால் தேனாமிருத மாதிரி இருக்கும் புட்டு. இந்த மாதிரி புட்டும் மாசி சம்பலும் செஞ்சு வீட்டில் கொடுத்து பாருங்கள். நீங்கள் தான் புட்டுக்கு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரிக்கு புட்டும் சம்பலும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க.